நாங்கள் மற்ற அங்காளி பங்காளிங்கிட்டலாம் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து நடவடிக்கை எடுத்து விட்ருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் இவர்? எது சம்பந்தமான நடவடிக்கை? எந்த அங்காளி பங்காளிங்கிட்டலாம் பேச போகிறார்? பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் ஊட்டிக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார். அங்கேயே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சார் குடியரசுத் தலைவர் இப்போது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்ததில்ல, அந்த தீர்ப்பு தொடர்பாக 14 கேள்விகள் கேட்டிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரா, ஆல்ரெடி நாங்களாம் அறிக்கையெல்லாம் விட்டுட்டோம், இருந்தாலும் இப்போ மற்ற பக்கத்து ஸ்டேட் சிஎம்லாம் இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் கலந்துரையாடி அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதற்கான நடவடிக்கையை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம், எடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வெளியிட்ட மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதுக்கடுத்துதான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட எலெக்ஷன் பற்றி 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, தம்பி 2026 மட்டும் கிடையாது, 31, 36, அதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம ஊரில் ஒரே விடியல் தான் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2026 மட்டும் இல்லை, 2031, அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும்.